இன்றைக்கி தமிழ்நாட்டில் டாபிக் நியூஸ் என்ன தெரியுமா? இன்றைக்கி பரபரப்பாக பேசினுக்கிறது, பொங்கலுக்கு பணம் தரல. எப்படியும் இந்த அரசாங்கம் 5000 கொடுத்துக்கணும்னு நினச்சோம், ஆனால் கொடுக்கலையே. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? பொங்கலுக்கு காசு தரல. தமிழ்நாட்டில் தமிழருக்குன்னு இருக்கின்ற ஒரே தேசிய பண்டகை இந்த தமிழ வருடப்பரப்பு பொங்கல் தான். அந்த பொங்கலுக்கும் அரசாங்கம் 5000 ரூபா கொடுத்தா தான் பொங்கல் கொண்டாட முடியும் அப்படின்ற நிலை உங்களுக்கு எனக்கு இருக்குது. என்றைக்காவது நம்ம அரசாங்கத்தை பார்த்து படித்த பசங்களுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கியா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கியா, நல்ல மருத்துவம் கொடுத்துருக்கியா, நல்ல கல்வி கொடுத்துருக்கியா, நல்ல சாலை கொடுத்துருக்கியா, நல்ல குடிநீர் கொடுத்துருக்கியா, இப்படி நல்ல விவசாயம் வாழ வச்சிருக்கியா, இப்படி என்றைக்காவது கேட்டிருப்போம். 5000 பொங்கலுக்கு தரல. இதனால தான் பரம்பரையாக நம்மளை ஆண்டு அனுபவித்து குப்பை மாதிரி அரசியல்வாதிங்க தூக்கிடுறாங்க. எத்தனை பிரபாகரன் வந்தாலும், எத்தனை சீமான் வந்தாலும், எத்தனை பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்தாலும், எத்தனை மருது சகோதரர் வந்தாலும், எத்தனை நாச்சியார் வந்தாலும், எத்தனை வீர சின்னமலை வந்தாலும், எத்தனை இந்த தேசத்துக்காக உயிரிட்ட மகான்கள் வந்தாலும் நம்மளை மாற்றவே முடியாது. நம்ம கேடுகட்ட கேவலமான ஒரு பிறவி. நம்ம புரியுதா? கேவலமான பிறவி. தமிழன் இப்படி கேவலமாக போனதுனால எல்லாரும் நம்மளை ஏறி மெதிச்சுட்டு போகிறான். கேளுங்க, நல்ல வேலை கொடுத்தியா, நல்ல சாலை கொடுத்தியா, நல்ல மருத்துவம் கொடுத்தியா, நல்ல கல்வி கொடுத்தியா, நல்ல குடிநீர் கொடுத்தியா, இந்த நாட்டை நாடாக வச்சிருந்தியா, அவனுக்கு வாக்களிங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா அடுத்த பொங்கலுக்கு நம்ம பிச்சை தான் எடுக்கணும். வாழ்க தமிழ்.